என்ன செல்லம்மா? ஆமா செல்லம்மா, என்ன பேர் வச்சாலும் பிரச்சனை பண்ணிடணும், சரியா? ஏமா சரோக்கு தான் தெரியும், அவதான் யோசிச்சு வச்சிருக்கா. அவளே முதல்ல காதல சொல்லுவாமா. ஏமா மறைச்சுலாம் வைக்கலமா, நானும் சரோவும் சேர்ந்துதான் 3 பேரும் செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம். அதுல ஒரு பேரை தான் இப்ப சரோ செலக்ட் பண்ணி சொல்ல போறா. சரோ சொல்லு. சரோ ஆனந்த், முதல்ல மாமா பிள்ளை காதல பேர் சொல்லட்டும், அதுக்கு பிறகு நம்ம எல்லாரும் சொல்லலாம். மாமனார் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, முதல்ல பேர் தெரியணும். பேர் தெரியாம எப்படி சொல்ல முடியும்? முதல்ல பேர் சொல்லு பாமரி. ஏதே, நான் மாமா காதல சொல்லிறேன். ஓ மாமனாருக்கு பேர் வைக்க போறா, இடி விடுவா. இல்ல தேய், பிள்ளை காதல சொல்ல முன்னாடி எல்லாருக்கும் தெரிய வேண்டாம்னு பாக்கேன். அதனால நான் மாமா காதல சொல்லியே மாமா என் பிள்ளை காதல சொல்வாவ. ஏதோ ஒன்னு சொல்லு. ராசதிகா பாத்தியலா, பேர காதல தான் சொல்லுவாளாம். ரொம்ப தான் நடிக்கிறாக்கா. செல்லம்மா, நம்ம காதல கேட்டுச்சுன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவோம்ல, அதான் எங்க அண்ணன் காதல சொல்லியேங்க. அவ சொல்லட்டும், நான் எங்க அண்ணன்ட்ட என்ன பேருன்னு கேட்டுறேன். அதுக்கு பிறகு பிரச்சனையை ஆரம்பிச்சிருவோம். சரிக்கா. அப்படியாமா, நல்ல பேர் தான். சரி சரி, நான் சொல்லிடுறேன். சரி மாமா. என்ன பேரு என் காதல சொல்லுங்க. ஏதே, நீங்க என்ன இப்படியே பிறந்திருக்கே, உங்களுக்கா பேர் வைக்க போறவே? உங்க காதல வந்து சொல்றதுக்கு சாரஜ பிள்ளை காதல தான் சொல்லணும். ஆமா, எனக்கு தெரியாது, நீ புதுசா வந்து காத்து கொடு. ஆனந்தப்பா, என்ன பேரு சொல்லுங்களா, தெரிஞ்சிடலாமே ஒரு ஆசையில தான் கேட்டேன். அகிலாண்டோ, பிள்ளை காதல சொல்லும் போது கேட்டுக்க. என்ன கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எங்களுக்கு கேட்கட்டும். தங்கச்சி, பிள்ளை காதல சத்தமாதமா சொல்லுவேன். இல்லனே, எங்களுக்கு கொஞ்சம் கேக்குற மாதிரி சத்தமா சொல்லிருங்களா. பிள்ளை காதல சொல்லும்போது எங்களுக்கு கேட்காம போயிட்டுனா என்ன பண்ண? இப்பவே என்ன பேரு சொல்லிருங்கனே. மாமா, இப்ப யார்ட்டையும் சொல்லண்டா, பிள்ளை காதல சொல்லும்போது எல்லாரும் கேட்கட்டும். ஆனந்தப்பா, ஒரு ஆசையில வேணா எல்லாரும் கேட்காத. என்ன பேருன்னு சொல்லுங்களா. ஏதே, பிள்ளை காதல முதல்ல சொல்லும்போது பிள்ளை முதல்ல கேட்கட்டும் தேய், அதுக்கு பிறகு எல்லாருக்கும் கேட்கட்டும் தேய். என்ன, நீங்க பேர் சொன்ன பிறகு நாங்களும் வந்து சொல்லணும்ல. நாங்க பிள்ளைக்கு மாத்திக்கிட்டு பேரை சொல்லிட்டோம்னா நல்லா இருக்காதுனே. அதனால முதல்ல என்ன பேருன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க அதே பேரை வந்து சொல்லுவோம். ஒருத்தர் ஒரு பேரை சொல்லி இன்னொருத்தர் இன்னொரு பேர் சொன்னா நல்லா இருக்காதுனே, அதான் கேட்டேன். ஓ அப்படியாமா? ஆமாண்ணே, இந்த மாதிரி நிறைய வீடுகள்ல நடந்திருக்கு. அது இஷ்டத்துக்கு ஒரு பேரை காதல சொல்லிட்டு போவாவ. அதனால எல்லாருக்கும் கேக்குற மாதிரி முதல்ல சொல்லிருங்கனே. ஆனந்தப்பா, உங்க தங்கச்சி சொல்றது சரிதானே? என்ன பேர் அது கொஞ்சம் சொல்லுங்களா. அகிலாண்டோ, ஏன் மார்மாவை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. நான் பிள்ளை காதல சத்தமா சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கிடுங்க. சூப்பர் மாமா, அப்படியே சொல்லுங்க. ராசாத்தியக்கா, என்னக்கா உங்க அண்ணன் இப்படி இருக்காவ? கூட பிறந்த தங்கச்சி, நீங்க பேர் என்னன்னு கேட்கறதே சொல்ல மாட்டீங்க. அவள மர்மவதான் முக்கியம், மர்மவதான் முக்கியங்காவ. வர வர உங்க அண்ணன் உங்களை மதிக்க மாட்டேங்க அவக்கா. ஆமா சொல்லுமா, எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. அந்த பிள்ளை காதல தான் எங்க அண்ணன் சொல்லுவாரா. சொல்லட்டும் சொல்லட்டும், என்ன பேரு நம்மளும் கேட்போம். ஆனா ஒண்ணு, உடனே பிரச்சனை பண்ணிடணும். சரிக்கா. ஆனந்தப்பா, அந்த காமெடி என்ன பேர் சொல்லியிருந்தாலும் சரி, அது கூட குடும்ப பேரை சேர்த்துக்கிடுங்க. ஏதே, சேர்த்து தான் சொல்லியிருக்கேன் மாமா, சொல்லுவாவே இருங்க. மாமா, நீங்க சொல்லுங்க மாமா. சரிம்மா. ராசத்தியக்கா, உங்க அண்ணன் பேர் சொல்லு போறாவே, காதை சாப்பிட்டு வச்சுக்கிடுங்க. ஐயா பேராண்டி, தாத்தாவனுக்கு பேர் வைக்க போற இன்னைக்கு. இந்த பேரை சொல்லிதான் இந்த உலகமே இனி உன்னைய கூப்பிட போகுது. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பேருன்னு கேட்டுருவோம். ஐயா, ஆதிராஜ். 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 ஆதிராஜா, பேர் நல்லா இருக்கே. ஏங்க, பேர் நல்லா இருக்குல்ல? ஆமா குழந்தை, சூப்பரா இருக்கு. ஆதிராஜா, நல்ல பேர் தான். ஆனந்தப்பா, பிள்ளைக்கு சீனி தண்ணி தொட்டு வாயில வைங்க. சரி அகிலாண்டோ. ராசத்தியக்கா, ஆதிராஜா கேட்டுச்சா? கேட்டுச்சு சொல்லுமா. சீக்கிரம்க்கா, நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. நானும் அப்படியே உங்க கூடயே ஜாயிண்ட் அடிச்சிருவேன். சரி செல்லம்மா. என்ன பிள்ளைக்கு ஆதிராஜனா பேர் வச்சிருக்கியே? நல்லாவே இல்லனே. கொஞ்சம் நல்ல பேரை யோசிச்சு வச்சிருக்க கூடாதா? ஆமா, இந்த பேர் நல்லாவே இல்லை. இதெல்லாம் ஒரு பேருக்காகுமா? ஏன்
என் மகனுக்கு 2 எழுத்துல தான் பேர் வச்சு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். அதனால ஆதின்னு வச்சிருக்கேன். ஆதி ராச்சின்ல சொன்னாவே. ராச்சிங்கிறது ரொம்ப பழைய பேர்ல நல்லாவே இல்ல. அந்த பேரை போய் உன் பிள்ளைக்கு வச்சிருக்கே நல்லாவா இருக்கு? செல்லம்மா, பேரு நான் சின்ன பிள்ளையில தான் அப்பாவே. என்ன புதுசா ஏதோ கண்டுபிடிச்சிட்டு வரியோ? இல்ல அனுஷ்காப்பா, பேர் சுத்தமா நல்லாவே இல்ல. ஆதிங்கிற பேராவது பரவாயில்ல, ராச்சி ஒண்ணுத்துக்கு ஆகாத பேரு. இல்ல இல்ல, ஆதிங்கிற பேரு நல்லா இல்ல. ஏனே நீயே வேற ஏதாவது பேரை யோசிச்சியும் பேரனுக்கு வைனே. இந்த பேர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. தங்கச்சி, இந்த பேர் நல்லாதமா இருக்கு. இப்ப பிடிக்கலன்னா 4 தடவை கூப்பிட பழகிரும். என் மருமக என் பேருக்கு நல்ல பேர் தான் யோசிச்சு வச்சிருக்கா. வாங்க வந்து எல்லாரும் காதுல பேர் சொல்லுங்க. ஐயா, ராச்சிங்கிற பேர் சுத்தமா நல்லாவே இல்ல. அது முதல்ல தூக்கிடுங்க. செல்லம்மா, எனக்கு கூட தான் உன்னைய பிடிக்கல, தூக்கிடலாமா? அனுஷ்காப்பா, வாய மூடிட்டு நில்லு. இதுக்கு மேல பேசுனா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அவிய இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு பேர் வைக்காவ. உனக்கு பிடிக்கலன்னா மனசுக்குள்ள வச்சுக்க, வெளியெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலனா எங்க அத்தையை தான் கேட்கணும். அவியதான் இந்த பேர் குடும்ப பேரு இதை வைக்கணும்னு கண்டிப்பா சொன்னாவ. ஏத்தே பாத்தீங்களா, நீங்க சொன்ன பேரை வச்சனால யாருக்கும் பிடிக்கலையா? ஆதிங்க பேர் கூட நல்லா இருக்குதா, ராஜிங்க பேர் தான் நல்லா இல்லையா? அவியலுக்கு அந்த பேர்ல இருக்க மகிமை என்ன தெரியும்? இங்க பார்த்தியல மாதிரி எங்க குடும்ப பேரு. என் மாமனார் பேரு துவரராசு, என் புருஷன் பேர் தங்கராசு, என் மூத்த மகன் பேரு மாணிக்கராசு, இளைய மகன் பேரு ஆனந்தராசு. இப்ப என் பேரனுக்கு ஆதிராசுன்னு வச்சிருக்கு. ஏத்தே ராசி இல்ல தே ராஜி. ராஜா கணக்காம மறந்தோனே அந்த பேரை சேர்த்து வச்சிருக்கு. சும்மா அது குறைச்சு இல்லாதங்க. மைனி, அப்படியா? நீங்க சொன்ன பிறகுதான் அந்த பேர்ல இருக்க மகிமை என்னன்னு எனக்கு தெரியுது. முதல்ல இப்படி விளக்கமா யாருமே சொல்லல. எங்களுக்கு புரியவே இல்லை மைனி. இப்பதான் நல்லா புரிஞ்சுது. முதல்ல தப்பா சொன்ன மாதிரி இருந்து, இப்பதான் நீங்க கரெக்டா ராசின்னு சொன்னீங்களா, புரிஞ்சுது. யாராலையும் இப்படி எல்லாம் யோசிச்சு பேரை வைக்க முடியாது மைனி. சூப்பர் பேரு. பேர ராசா, இதுக்கு தெராசுன்னு பேர் வச்சிருக்கலாம். எடப்படி அதுக்காக யூஸ் ஆயிருப்பான். பேர் வைக்காமலாம், பேர் பெரிய குடும்ப பேர். அகிலாண்டம், பேரன் காதுல வந்து பேர சொல்லு. ஏத்தே திரும்ப திரும்ப பாட்டி பாட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவே பேரின்னு அந்த பையன் நினைச்சுக்கிட போறான். ஒழுங்கா அவன் பேரை சொல்லுங்க தேய். ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் ஜெராக்ஸ். ஏத்தே திரும்பவும் ராசு ராசு ராசுங்கிறிய தேய். ஆதிராஜ் ஆதிராஜ் ஆதிராஜ்னு சொல்லணும். நீங்க சொல்ற பார்த்தா ஜெராக்ஸ் ஜெராக்ஸுங்கிற மாதிரியே இருக்கு. அத்தையை கூட்டிட்டு வா, நீனும் அத்தையை முதல்ல சொல்லுங்க. அதுக்கு ஒரு மத்தவியெல்லாம் சொல்லட்டும். இல்லம்மா சரோஜா, பெத்தவிய தான் முதல்ல சொல்லணும். நீயும் மாப்பிள்ளையும் முதல்ல சொல்லுங்க, நாங்க அதுக்கப்புறம் சொல்லியோம். சரிம்மா. ஆனந்த், நம்ம பிள்ளை காதல பேர் சொல்லுங்க. சரோ பத்தியா நம்ம பிள்ளை அழாம எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் பாரு. ஆமா ஆனந்த், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு முதல் நாளா நிறைய பேரை பார்க்கல, அதான் பார்த்து சிரிச்சுட்டே யோசிச்சுட்டு படுத்திருக்கான். நீங்க பேரை சொல்லுங்க. ஆதிராஜ் ஆதிராஜ் ஆதிராஜ். சரோமா, நீ வந்து சொல்லு. என் தங்கத்துக்கு அம்மா பேர் சொல்றீங்க, கேக்குறீங்களா? ஆதிராஜ் ஆதிராஜ் ஆதிராஜ். என் செல்லத்துக்கு பேர் வச்சாச்சு, இதுதான் உங்க பேரு. அடுத்து ஒரு ஒருத்தரா வந்து பிள்ளை காதுல பேர் சொல்லுங்க. செல்லம்மா, எதுக்கு இப்படி பண்ணா? கடைசி வரைக்கும் பேர் நல்லா இல்லன்னு சொல்லிட்டே நிக்க வேண்டியதானே? எதுக்கு வீட்டை நல்லா இருக்குன்னு சொன்னா? உன்னால நானும் எதுவுமே பேச முடியாம போயிட்டு. ஏக்கா, என் புருஷன் இருந்தார்ல, புருஷன் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? பேர் தானே நல்லா இல்லன்னு சொன்னோம். அதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு என்ன சொல்லிடுவாரு? ஏக்கா, உங்களுக்கு அவரை பத்தி தெரியாதுக்கா. அவ அக்கா வீட்டை பத்தி எந்த குறை சொன்னாலும் அவர் சும்மா விட மாட்டாரு. என்னைய தாங்க பிடிச்சி ஏசுவாரு. அதனாலதான் நான் மாத்தி சொல்லிட்டேன். நல்ல சான்ஸ், உன்னால எல்லாம் கெட்டு போச்சு. நீ வாய முன்ன பிறகு என்னால எதுவுமே சொல்லவும் முடியல. நீ முழு பேருமே நல்லா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு ராஜ் மட்டும் தான் நல்லா இல்லன்னு சொன்னா? அது எங்க குடும்ப பேரு. அதை குறைச்சுன்னா யாரும் சும்மா விடுவாங்களா? ஏக்கா, நீங்க சொல்ல வேண்டியதானே? எனக்கு தெரியாதுல. நான் முழு பேருமே நல்லா இல்லன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். நீ என்னைய மாதிரியே சொல்ல வேண்டியதானே? ஆதி நல்லா இருக்கு, ராஜி நல்லா இல்லன்னுட்டா. அத
தான் மைனி டக்குன்னு கோவப்பட்டாவ. அதுக்கு 1 மணி நேரம் விளக்கம் சொல்லியிருக்காவ. போச்சுலம்மா, அவ வச்ச பேரு ஆதிங்கிற பேர் தான். ராட்சி எங்க குடும்ப பேரு. அப்படியாக்கா? எனக்கு தெரியாதுல்ல. எனக்கு அந்த பேரை கேட்கும்போது ஆதிங்கிற பேர் கூட நல்லா இருக்கு, ராட்சி தான் நல்லாவே இல்லாதனால நான் அப்படி சொன்னேன். எல்லாம் கெட்டு போச்சு. அவ வச்ச பேரே பிள்ளைக்கு வச்சுட்டாவ. நம்மள யாருமே மதிக்கல. இனி இந்த வீட்ல எல்லாமே இப்படிதான் நடக்கும். ஒண்ணுத்துல விட்டாச்சுன்னா எல்லாமே இப்படிதான் போயிட்டே இருக்கும். ஏக்கா, அவள கடைசி வரைக்கும் பேரே சொல்லாம இருந்துட்டாளே. ஏன் உங்க அண்ணனே சொல்லல? இப்பெல்லாம் உங்க அண்ணனுக்கு உங்களை விட மருமக தான் முக்கியமா போச்சு. ஆமா செல்லம்மா, அவ பிள்ளைய பெத்துட்டாள்ல, அதனால அவளை தலையில தூக்கி வச்சுட்டு எல்லாரும் ஆடதான் செய்யாவே. நம்மள ஒருத்தரும் மதிக்கிறது இல்ல. இதை எப்படியே விட்டா சரி வராது செல்லம்மா. இன்னைக்கே வேற ஏதாவது பிரச்சனை பண்ண முடியுதான்னு பாப்போம் வா. என்னக்கா பிரச்சனை பண்ண? அந்த குழந்தை தான் இன்னைக்கு பிரியாணி செஞ்சிருக்காளாம். அந்த குழந்தைய அவளுக்கு வீட்லயே ஒழுங்கா சமைக்க வராதே. அவளே எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சாளா? ஆமா செல்லம்மா, வா அதுல போய் ஏதாவது பிரச்சனை பண்ண முடியுதான்னு பாப்போம். சரிக்கா.